அகண்டம் ஏற்றி வழிபடும் பாக்கியத்தை நாம் அனைவரும் பெற்றிருக்கிறோம். உங்கள் அனைவரையும் இங்கு காண்பதில் மிக்க மகிழ்ச்சி. உள்ளம் தன்னை அகலாக்கி நமது பக்தியினை அதில் எண்ணெயாக்கி நம்மளுடைய வழிபாட்டினை திரியாக்கி இங்கு நாம் அகண்டத்தை ஏற்ற காத்திருக்க ஜோதியாய் அம்மா இங்கு வந்து உட்கார்ந்திருக்கிறார். அந்த அகண்டத்தில் அந்த அகண்டம் எப்பொழுது முழுமை பெற்றது என்றால், நம்மளுடைய எண்ணங்களை நம்முடைய மனத்தில் ஏற்றி அதில் நம் வழிபாட்டினை தீராக்கி நாம் காத்திருக்கும் பொழுது அம்மா வந்து அதில் ஜோதியாய் அமரும் பொழுது அந்த அகண்டம் முழுமை பெற்றது. அப்படி அம்மாவை இங்கு வரவழைக்கும் மனதிற்கு நம்மளுடைய பக்தியை நாம் கொண்டிருக்கிறோம் என்றால் நாம் அனைவரும் பெருமைப்பட்டுக் கொள்ளலாம். சக்திகளே, நம்மளுடைய எண்ணங்களும் நம்மளுடைய குரலும் நம்முடைய பக்தியும் அம்மாவை எட்டுகிறது என்ற எண்ணமே நமக்கு மகிழ்ச்சியை தர வேண்டும். அகண்டம் என்பது என்ன? அண்டம் தெரியும், பிண்டம் தெரியும், அகண்டம் என்ன? எதனால் அம்மா இதனை அகண்ட ஜோதி என்கிறார்கள்? அம்மாவின் விழாக்கள் அனைத்திலும் ஜோதி உண்டு. வருடம் தொடங்குவது தைப்பூச ஜோதியில், மறு வருடத்திற்கான அழைப்பு வருவது அகண்ட ஜோதியில். தைப்பூச ஜோதியில் தொடங்கி சித்ரா பௌர்ணமியில் வேள்வியாய் மலர்ந்து ஆடிப்பூர கஞ்சியை காற்றும் அடுப்பாக தொடர்ந்து இதோ இப்பொழுது நவராத்திரியில் அகண்டமாய் மலர்ந்து அம்மா நம்முடைய ஜோதியாய் அருள் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அகண்டம் என்பது என்ன? அண்டத்தில் இருப்பதும் பிண்டத்தில் இருப்பதும் சேர்ந்து அமைவதுதான் அகண்டம். பஞ்சபூதங்கள் அடங்கியது அண்டம், பஞ்சபூதங்களை உள்ளடக்கியதும் பிண்டம். அகண்டத்தையும் பிண்டத்தையும் அம்மா சேர்க்கும் ஒரு விழாதான் இந்த அகண்ட ஜோதி. நான் முதலிலே கூறியது போல நம் உள்ளம் என்னும் அகலில் நம்மளுடைய பக்தி என்றும் எண்ணெய், நம்மளுடைய வழிபாடு என்னும் திரி அனைத்தும் இருந்தாலும் அம்மா ஏற்றும் அந்த ஜோதி, அம்மா உருவேற்றும் அந்த ஜோதி அதை அகண்டமாக்கி ஒளிபரப்புகிறது. இந்த அகண்ட ஜோதியில் தான், இந்த நவராத்திரியில் தான் அம்மா அகண்டத்தை மருவத்தூரில் ஏற்றுகின்ற பொழுது தன் நாவினால திரியை உருவேற்றி அதற்கு ஜோதியை வழங்குகிறார்கள். அந்த காட்சியை பார்க்கும் பாக்கியம் பெற்றவர்கள் மிகவும் பாக்கியசாலிகள். அம்மா அருள்கோலத்திலே அருள்வாக்கை சொல்லி முடித்து அந்த ஆலயத்தை வலம் வந்து கருவறைக்குள் நுழைந்து தன்னுடைய பாதங்களை கருவறையின் வாயிலே ஏற்றி அமர்த்தி தன்னுடைய உடலை குறுக்கி வருத்தி சுயம்பின் முன் தன்னை மடக்கி கொண்டு அங்கே அகண்டத்திற்கு உருவேற்றி அம்மா திரியேற்றி அம்மா ஒளியேற்றி தருகிறார்கள் நமக்கு இந்த அகண்டத்தை. நவம் என்ற சொல்லுக்கு புதுமை என்றும் பொருள் உண்டு, 9 என்றும் பொருள் உண்டு. 9 இந்த எண்ணுக்கு என்ன முக்கியத்துவம்? நம் உடலில் உள்ள துளைகள் 9, கோள்கள் 9, ரத்தினங்கள் 9, இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த அனைத்து துளைகளும், நம் உடலில் உள்ள அனைத்து துளைகளும் கொண்டு வந்து சேர்ப்பது இருள். அந்த இருள் சேர்வது நம் உடல். உடலில் உள்ள அந்த இருளை எப்படி போக்குவது? ஜோதியாம் அம்மாவை நம்முள் எப்படி இறக்குவது? அதற்காக அம்மா அமைத்து கொடுத்த ஒரு விழாதான் இந்த நவராத்திரி. லட்சார்ச்சனையும் முன்பு நடந்த இளநீர் அபிஷேகங்களும் புஷ்பாஞ்சலிகளும் எப்படி முக்கியத்துவம் உண்டோ அதுபோல இந்த அகண்டம் தான் முதல் முக்கியத்துவம் பெறுகிறது இந்த நவராத்திரியில். அம்மா ஏற்றும் இந்த அகண்டம் நாம் அனைவரின் உள்ளத்திலும் எண்ணத்திலும் உலகம் எங்கிலும் ஒளியை ஏற்றும் அகண்டமாக அம்மா அமைத்து தருகிறார்கள். அம்மா மருவத்தூரிலே ஏற்றும் ஜோதி இங்கு உலகமெங்கிலும் அண்டங்கள் என்றிலும் ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திசையிலும் இருந்து ஒவ்வொரு மக்களும் அம்மா அம்மா என்று வணங்கும் பொழுது ஒவ்வொருவரும் வேறு வேறு பெயர் சொல்லி அழைப்பதுண்டு. அம்மா பராசக்தி, அம்மா அகிலாண்டேஸ்வரி, அம்மா மகிஷாசுர மர்தினி, அம்மா கலைமகளே, அம்மா சரஸ்வதி, அம்மா லட்சுமி, ஒவ்வொருவரும் கூப்பிடுகிறார்கள். இந்த நவராத்திரியில் தான் அத்தனை தெய்வங்களுடைய அலங்காரங்களையும் மருவத்தூரில் ஒரு சேர காண முடியும். அலைமகளாய், கலைமகளாய், மலைமகளாய், பராசக்தியாய், மகிஷாசுர மர்தினியாய் அம்மாவை ஒவ்வொரு நாளும் அலங்காரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே காணுங்கள், அம்மாவிற்கு இன்று நவரத்தின காப்பணிவித்திருக்கிறார்கள். முகுந்தருக்கு நன்றி. மருவத்தூரில் நாம் காணும் காட்சியை இங்கு நம்முன்னே கண்முன்றே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார்கள்.
முத்து கவசம், தங்க கவசம், வெள்ளி கவசம், நவரத்தின கவசம் என்று அம்மா அலங்காரமாய் காட்சியளிக்கும் நாட்கள் இவை. துளசி காப்பு, வேப்பிலை காப்பு, சந்தன காப்பு, விபூதி காப்பு, இன்று குங்கும காப்பு என்று அத்தனை காப்புகளையும் அம்மா மேல் சாற்றி அம்மாவின் நம்முடைய மந்திரங்களால், நம்முடைய வழிபாடுகளால், நடக்கும் வேள்விகளால் உருவேற்றப்பட்டிருக்கும் அம்மாவின் திருவுருவில் சாட்டப்பட்ட காப்புகளை நாம் பெரும் வாய்ப்பை வழங்கும் ஒரே விழா நவராத்திரி. அன்னதானமாய், லட்சார்ச்சனையாய் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விழாவும் சிறப்பித்துக் கொண்டு கலைகளுக்கான முக்கியத்துவத்தை தரும் வகையில், மிகவும் கலைகளை முக்கியத்துவம் தரும் வகையிலான விழாவாய் இதை அம்மா இங்கே மருவத்தூரில் அமைக்க, இங்கு நமக்கு ஒரு தெய்வீக இசையை தந்து இவ்விழாவை நாமும் கலையை சிறப்பிக்கிறோம் என்ற வகையில் நமக்கு ஒரு வாய்ப்பை வழங்கிய நாதஸ்வர கலைஞர்களுக்கும் தமிழ் கலைஞருக்கும் நன்றிகள். இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தினமும் புதுமையாய் 9 நாட்கள் நடைபெறுவதாலேயே அம்மா அதை நவராத்திரி என்று அழைத்தார்களோ தெரியவில்லை. நவராத்திரியில் செய்கிறோம் பணிகளை. அடுத்து வரப்போகிறது தைப்பூசம், இருமுடி. அடுத்து வரப்போகிறது அம்மாவின் அவதார திருநாள். அம்மா இந்த மண்ணிற்கு வந்து 75 ஆண்டுகளை குறிக்கும் விழா தொடங்க இருக்கிறது. என்ன செய்வோம் சக்திகளே? இப்பொழுதே தொடங்குவோம் எண்ணங்களை. எத்தனை காலங்கள் அவதாரங்கள் இம்மண்ணில் அவதரிக்கும் தெரியாது. அவதரிக்கும் காலத்தில் நாம் எத்தனை நாட்கள் அம்மாவின் அவதார காலத்தில் பிறப்போம் நமக்கும் தெரியாது. நாம் பிறந்திருக்கிறோம், நம் குழந்தைகள் இருக்கிறார்கள். நம்மளுடைய முப்பாட்டனார்களுக்கும் பாட்டனார்களுக்கும் கிட்டாத வாய்ப்பும், நாம் வரப்போகும் பேரன்களுக்கும் சொல்லு பேரன்களுக்கும் கிட்டாத வாய்ப்பு நமக்கு இப்பொழுது கிட்டி இருக்கிறது. அவதார காலம் எவ்வளவு நமக்கு தெரியாது. மீண்டும் ஒரு அவதாரம் நிகழுமா நமக்கு தெரியாது. நாம் இருக்கிறோம் சக்திகளே, அம்மாவை கண்டு கொண்டிருக்கிறோம் சக்திகளே. கோடி கோடியாய் லட்சம் லட்சமாய் இருக்கும் மக்கள் அனைவருக்கும் அம்மாவை தெரியாத நாட்களிலும் நம் அம்மாவை தெரியும் எனக்கு, மூலமந்திர சொல்லம் தெரியும் எனக்கு, அம்மாவை பார்த்து குருவடி சரணம் திருவடி சரணம் என்றும் சொல்ல தெரியும் எனக்கு, அம்மாவின் படத்தை பார்த்து எனக்கு ஒன்றும் தெரியாதம்மா, நீ என்னை பார்த்துக்கொள் என்று சொல்லவாவது தெரியும் எனக்கு என்று காட்டுவதற்கு நமக்கு அம்மா இருக்கிறார்கள், இன்று இருக்கிறார்கள். நாம் என்ன செய்ய போகிறோம்? அம்மாவின் மணிவிழாவின் பொழுது அம்மாவின் பணிகளை காணும் பாக்கியம் பெற்றேன் நான். அப்பொழுது அம்மாவிற்கு ஒரு சக்தி கூட்டம் சேர்ந்து செய்த ஒரு அருமையான விஷயம் என்னவென்றால், 60 நதிகள், இந்தியா முழுக்க இருக்கும் 60 நதிகளிலிருந்து தீர்த்தம் எடுத்து அம்மாவிற்கு மணிவிழா அபிஷேகம் செய்யப்படும் பொழுது, கருவறையில் அபிஷேகம் அல்ல, அம்மாவிற்கே அபிஷேகம் செய்யப்பட்ட பொழுது அதில் 60 நதி தீர்த்தத்தை சேர்க்கும் பணியை செய்தார்கள். இன்று உலகம் எங்கிலும் நம் சக்திகள் இருக்கிறார்கள். 60 நடந்த மணிவிழா முடிந்து 15 ஆண்டுகள் ஆகியிருக்கின்றன. 75 நதிகளின் தீர்த்தத்தை கொண்டு சேர்க்க முடியுமா? எனக்கு தெரியாது. 75 அனைத்து விஷயங்களை நாம் செய்ய முடியுமா? தெரியாது. 75 வேள்விகள் நிச்சயம் நடக்கும், எங்கெங்கிலோ நடக்கும். அம்மா நடத்துவார்கள். நம் சக்திகள், நம் சகோதரர்கள் உலகம் எங்கிலும் இருப்பவர்கள் நடத்துவார்கள். நாம் என்ன செய்ய போகிறோம்? எப்படி செய்ய போகிறோம்? தொடங்குவோம், எண்ணங்களை தொடங்குவோம், அம்மாவிலும் வேண்டிக் கொள்வோம். அம்மாவின் அவதார காலத்தில் எங்களையும் பிறப்படங்க வைத்திருக்கிறாய். உங்களுக்கு நாம் என்ன பணி செய்ய முடியும் என்று எங்களுக்கு தெரியவில்லை. எங்களுக்கு தெரிந்ததை, எங்களால் முடிந்ததை முயன்று செய்வோம், என்றென்றும் தொடர்ந்து செய்வோம் என்று வேண்டிக் கொண்டு பணிகளை தொடங்குவோம். அம்மாவிற்கு நாம் கொடுப்பதற்கு என்ன இருக்கிறது சக்திகளே? எல்லாரும் நினைக்கலாம் அம்மா தான் கொடுக்கணும், நாமையே கொடுக்கணும் அப்படின்னு. நமக்கு அம்மாவை தெரியும், அதனால நாம் அம்மா கிட்ட கேட்கிறோம், அம்மா நமக்கு கொடுக்குறாங்க. நமக்கும் அம்மாவையே தெரியாம எங்க போவோம் அப்படின்னு நிக்கிற அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு என்ன செய்வோம் என்று தெரியாததும் நம்மளுடைய சக மனிதர்கள் உலகமெங்கிலும் இருக்கிறார்களே, அவர்களிடம் அம்மாவை எப்படி கொண்டு சேர்ப்பது? அதற்கான பணிதான், அதற்கான துவக்கம் தான் நாம் இந்த அன்னதானத்தையும் அன்னதானத்திற்கான காணிக்கையையும் வழங்குவது. இன்று அம்மா இங்கே மன்றத்திலிருந்து சென்றவருக்கு அம்மா சொன்ன அருள்வாக்கு, இன்று சேரும் குரு காணிக்கையை என் மண்ணுக்கு வந்து செலுத்து, அந்த மண் அந்த காணிக்கை செய்யும் பணிகளை நீங்கள் ஒவ்வொருவரும் உணர்வீர்கள் என்று. 2 மாதங்களுக்கு முன்பு மருவத்தூர் சென்றிருந்த பொழுது அம்மாவின் அருள்வாக்கு கிடைக்க பெற்ற பொழுது அம்மா சொன்ன வார்த்தை இது: பணம் கேட்கிறேன் நினைக்காத, கடன் வாங்கி செய்ய சொல்றேனே நினைக்காத,
எதை கொடுத்தாலும் அம்மா இன்னும் கொஞ்சம் குடிமான்னு சொல்லுவான், போதுமான்னு கேட்டா இன்னும் கொஞ்சம்னு சொல்லுவான், சோறு கொடுத்தா போதும்னு சொல்லுவான், தண்ணி கொடுத்தா போதும்னு சொல்லுவான், அடி கொடுத்தாலும் போதும்னு சொல்லுவான். அதனால தான் அவனுக்கு சோறாவது கொடுப்போமே தண்ணியாவது கொடுப்போமேன்னு உங்ககிட்ட காசா கேட்கிறேன். எதற்காக கேட்கிறேன், ஏன் கேட்கிறேன் அதெல்லாம் நீ நினைக்காத. கடன் வாங்கியோ உடன் வாங்கியோ நான் சொல்றதை செய் என்று சொன்னார்கள். எதற்காக அம்மா சொல்ல வேண்டும்? ஒரு அருள்வாக்கிலே அம்மா கூறிய விஷயம் இது. நீங்கள் அனைவரும் பார்த்திருப்பீர்கள், ஒவ்வொரு விழாவிற்கு அங்கு செல்லும் பொழுதும் இருமுடி நம் மண்ணில் செலுத்தப்படும் எண்ணிக்கை லட்சங்களில் 20 லட்சம் 30 லட்சம் மக்கள் வந்து செல்கிறார்கள் ஒரு மாதத்தில். அதே போல ஆடிப்புற விழா ஒரே நாளில் 5 லட்சம் மக்கள் 10 லட்சம் மக்கள் வந்து செல்கிறார்கள். இதோ இந்த நவராத்திரியில் சென்று வந்த சக்திகள் அனைவரும் சொல்கிறார்கள், ஐயோ சக்தி, என்ன கூட்டம் சக்தி, என்ன கூட்டம் சக்தி என்று. அத்தனை கூட்டத்திற்கும் உணவும் கிடைக்கிறது, அத்தனை கூட்டத்திற்கு தண்ணீரும் கிடைக்கிறது. குடிப்பதற்கு மட்டுமல்ல, அங்கு தேவைப்படும் அனைத்திற்கும் தண்ணீர் கிடைக்கிறது. எப்படி கிடைக்கிறது சக்திகளே? எது கொண்டு வருகிறது அங்கு தண்ணீரையும் உணவையும்? அம்மா சொன்ன வார்த்தை இது, உலகத்தின் உயிரோட்டமும் இங்கேதான், நீரோட்டமும் இங்கேதான் என்று. அப்படி அத்தனைக்கும் செய்வதற்கான பணிகளுக்கு நம்மளுடைய காணிக்கை என்ன, நம்மளுடைய பங்கு என்ன? அம்மா கொடுத்துட்டே இருந்தா நம்ம வாங்கிட்டே இருப்போம் தான் சக்திகளே. நம்ம அப்பாவும் அம்மாவும் தான் நமக்கு கல்வியை கொடுத்தாங்க, இந்த பெயரை கொடுத்தாங்க, இந்த உடலை கொடுத்தாங்க, இந்த மனத்தை கொடுத்தாங்க. அவங்களுக்கு செய்யணுங்கிறத நாம கடமையா நினைக்கிறோமே. அம்மா அந்த அம்மாவும் அப்பாவையும் நமக்கு கொடுத்த அம்மாவுக்கு என்ன செய்ய போகிறோம் சக்திகளே? இது ஒரு தொடக்கம். இந்த தொடக்கத்தை தொடர்ந்து செய்வோம், ஒவ்வொரு நாளும் செய்வோம். ஒவ்வொரு நாளும் நம் எண்ணத்தை அம்மாவை நோக்கி வளர்த்துக் கொள்வோம். அம்மாவுக்கு நன்றி சொல்வோம். அம்மா, என்னையும் நீ இப்படி வச்சிருக்க, நான் இப்படி இருக்க, உன் பிள்ளையா இருக்க, உன் மந்திரங்களை சொல்ல, உன் வழிபாட்டை செய்ய, உன் விழாக்களில் கலந்து கொள்ள எனக்கு வாய்ப்பை தந்திருக்க. இது போல அம்மாவையே தெரியாத, அம்மாவிடம் வர முடியாத, அம்மாவை எண்ண முடியாத எத்தனையோ பேர் இருக்காங்கம்மா. அவங்களுக்கெல்லாம் நாங்க ஏதாவது செய்யணும்னா அதுக்கு நீங்க வழிகாட்டுங்கம்மா.